இப்போ நம்ம வந்து மல்டிமீட்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மகிட்ட வந்து வேஸ்ட்டான அந்த பேட்டரிஸ்லாம் நம்மகிட்ட சும்மாவே இருக்கும். ஆனால் இது வந்து காலி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இதை செக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து மல்டிமீட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். மல்டிமீட்டரில் இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதில் இது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம இந்த பேட்டரி வந்து டிசி வோல்டேஜில் ரன் ஆகுது. ஸோ நம்ம டிசி வோல்டேஜில் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1000 வோல்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். 200 வோல்ட் அப்புறம் வந்து 20 வோல்ட். நம்ம பேட்டரியோட மேக்ஸிமம் சைஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 1.5 வோல்ட் வரும். இதுவே வந்து இன்னொரு சில பேட்டரிலாம் வந்து 9 வோல்ட் பேட்டரிலாம் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து நம்ம இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து ரெண்டு எண்டு, ஒரு எண்டு வந்து ஒரு ரெட் கலர் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் பிளாக் கலர் வந்து நம்மளுக்கு வந்து நியூட்ரல் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த பேட்டரியோட ரெண்டு எண்டில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ரெட் வந்து பாசிட்டிவ், நம்ம இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 36 தான் வருது. ஸோ இது வந்து பேட்டரி வந்து இது வந்து ஒர்க் ஆகலை. இதுவே வந்து ஒரு நல்லா இருக்கிற பேட்டரியோட ஒரு பவர் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து 1.35 இருக்குது. ஸோ இதோட பேட்டரியோட இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதுவும் 1.35. ஸோ இந்த பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து 1.5 வோல்ட் இருக்குது. ஸோ இது வந்து புது பேட்டரி, இது மற்ற